இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு திருப்பள்ளி எழுச்சி பாடல். அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் வழக்கமாக மனசை ஒரு அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும், எது மாயை எது உண்மை பொருள் அதை தெரிஞ்சுக்கோ, உண்மை பொருளை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை செப்பம் செய்துக்கோ, இந்த உலகிலிருந்து முத்தி நெறிய நாடி நீ போ இப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில் பாடுவாங்க. இதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மை, இறைவனுடைய திருக்கீர்த்திகளை சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் வீணானதுன்னு சொல்லுவாங்க. நீ அலட்சியமாக இருக்காத, இறைவனை நாடி வா அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாடல் என் மனசுக்கு கொஞ்சம் வித்தியாசமான திருப்பள்ளி எழுச்சி பாடல். இறைவனுடைய கீர்த்திகளை சொல்லி என்னுடைய மனசுக்குள்ள நீ வா, இறைவனை நம்முடைய மனசுக்குள்ள எழுந்திருக்கும்படியாக, இறை கருணையை எழுந்திருக்கும்படியாக வேண்டி பாடப்படும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடல். இது ரொம்ப அருமையான பாடல். திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் எல்லாமே சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்கிறோம், திருமாலை சொல்கிறோம், சிவனை சொல்லலாம், உமையம்மையை சொல்லலாம், முருகனை சொல்லலாம், எல்லா தெய்வங்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இருக்குது. ஆனால் இது ரெட்டியப்பட்டி சுவாமிகளை நம்முடைய மனசுக்குள்ளே நீங்கள் எழுந்துவாங்க, என் மனசுக்குள்ளே நீங்கள் எழுந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பதிவில் ஒரு பாடலை பார்க்குறோம். அருளறிவாகி எங்கனும் நிறைந்தருள் செய், அற்புத பொருள் அருள் துணையென உணர்ந்தே இருளகன்றிட இவ்வுலகினில் எல்லா உயிரும் இன்பமெய்தற்கென திருநெறி வகுத்து பொருளனைத்தினும் உயர் செம்பொருளளிக்கும் புனிதனே மனிதனாய் இனிது வந்தவனே, மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே, மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே பள்ளி எழுந்தருளாயே. இறைவனுடைய திருக்கீர்த்திகளை சொல்கிறார். அருளாக இருக்கிறதும் நீ தான், அறிவாக இருக்கிறதும் நீ தான், எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிறதும் நீ தான். நீ அருளாகவும் இருக்கிற, அருள் செய்கிற அற்புத பொருள் நீ தான். இந்த அற்புத பொருள் தான் துணை என உணர்ந்து இருள் அகன்றிட உன்னுடைய அருள் காரணமாக, உன்னுடைய துணை காரணமாக மக்கள் உணரணும். அதுக்கும் நீ தான் வழி செய்யணும். அருள் செய் அற்புத பொருள் அருள் துணை. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொருள் எதுன்னா அருள் தான். அந்த அற்புத பொருள், அற்புதமான பொருள் எது? அருள். அதுதான் துணை அப்படின்னு உணர்ந்து இருள் அகன்றிட, இந்த மாயையாகிய இருள் அகன்றிட உலகில் எல்லா உயிரும், அருட்பாடல்களையும் இந்த வரி சொல்லுவார் அவர். பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்க வல்லோம் அப்படின்னு சொல்லுவார். அகிலம் பூரா இருக்கிற எல்லா உயிரையும் காக்கணும்
அப்படின்றது அவருடைய எண்ணம். அதை சொல்கிறார். இருளகன்றிடையு உலகினில் எல்லா உயிரும் இன்பமெய்தற்கென, எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கணுன்றதுக்காக திருநெறி வகுத்து, அருட்சட்ட நெறி அப்படின்ற ஒரு திருநெறியை வகுத்து கொடுத்த இவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் விநாயக பெருமானும் சேர்ந்து தவம் பண்ணி வாங்கிய ஒரு முறை தான் அருட்சட்ட நெறி அப்படின்றது. அது மனிதனை புனிதனாக்கும் நெறி அப்படின்றதை இவர் சொல்கிறாரு. இன்பமெய்தற்கென, யார் இன்பம்? எல்லா உயிரும் இன்பமெய்தற்கென திருநெறி வகுத்து பொருள் அனைத்தினும் உயர். நிறைய பொருள் இருக்குது. எல்லா பொருளையும் அடைஞ்சா கூட அதில் எல்லாத்தையும் உயர்ந்த பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் அனைத்தினும் உயர் செம்பொருளளிக்கும் புனிதனே, முத்துநெறியை வழங்கக்கூடிய புனிதனே, மனிதனாய் இனிது வந்தவனே. மனிதர்களாக மானிட உருக்கொண்டு இறைவன் பூமியில் வருவான் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா மகான்களும் சொல்லக்கூடியதுங்க. அதை சொல்கிறார். புனிதனே, இறைவனே, மனிதனாய் இனிது வந்தவனே, உன்னுடைய திருக்கருணை காரணமாக அருள் காரணமாக மனிதனாக இனிது வந்தவனே, மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே, பள்ளி எழுந்தருளாயே. குற்றங்களை நீக்கி இறைவனை நாடக்கூடிய ஒழுக்கமான அற வாழ்க்கை வாழக்கூடிய மனம், அந்த மனசில் நீ உட்கார்ந்து ஆட்சி பண்ணி அருள் பண்ணுவ. மருள் அரு மனத்து அமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே, பள்ளி எழுந்தருளாயே. எனக்குள்ள நீ எழுந்தருளணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் மிகவும், அதாவது கூடுதல் சிறப்பாக நான் நினைக்கிற பாடல். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது கேட்டு அந்த பாடல்கள் மேலே ஒரு ஈர்ப்பு கொஞ்சம், அதாவது திருப்பள்ளி எழுச்சியிலேயே இது வித்தியாசமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அடியார்களுக்கு அன்பர்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பாடல்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய திருப்பள்ளி எழுச்சி பாடல், நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி பாடல். அதனால் இன்னொரு தடவை சொல்கிறேன். அருள் அறிவாகி எங்கனும் நிறைந்து அருள் செய் அற்புத பொருள் அருள் துணை என உணர்ந்தே இருள் அகன்றிட இவ்வுலகினில் எல்லா உயிரும் இன்பமெய்தற்கென திருநெறி வகுத்து பொருள் அனைத்தினும் உயர் செம்பொருளளிக்கும் புனிதனே, மனிதனாய் இனிது வந்தவனே, மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருளும் மன்னவனே, பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடல்களை நம்ம இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலை நேரத்திலான ஒன்று. அருட்சட்டடியார்களுக்கு தினமும் மார்கழி தான். அருட்சட்டடியார்களை பொறுத்த வரைக்கும் விடியல் நீராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்கழியில் மட்டும் இல்லை இந்த அருட்பாடல்கள், அதாவது இந்த அருட்பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் நாங்கள் தினமும் பாடுவோம். காலையில் குளிச்சுட்டு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை அத்தனையும் பாடிடுவோம். பாடிட்டு அதுக்கு நாங்கள் ஏதாவது வேலை செய்துக்கிட்டே இருப்போம், பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் வாயில். அதுபோல் இந்த திருப்பள்ளி எழுச்சி அருட்சட்டடியார்கள் தினமும் விடியல் நீராட்டம் செய்யக்கூடியவர்கள். மார்கழியில் மட்டும் இல்லை, மார்கழிக்கு முன்னாடியும் பின்னாடியும் வருஷம் 365 நாளும் மார்கழியாக கருதக்கூடியவர்கள். அவர்கள் பாடக்கூடிய இந்த பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நாளைக்கு அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம்.
வாழிய நாடும் மேன்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி.